தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் யாவரையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 31வது சங்கீதம் 24வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட இடைப்படுகிற அவருடைய வார்த்தையாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு நீங்கள் யாவரும் தேவனுக்கு காத்திருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு நியாயம் செய்யும்படியாக, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குரியதான பங்கை பெற்று தந்தருளும்படியாக, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக, தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நடப்பிக்கும்படியாக, அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியாக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் திடமனதாயிருங்கள். நீங்க சொல்றீங்க, ரொம்ப நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், பல வருடங்களா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நடைபெறவில்லையே, இன்னும் செயல்படுத்தப்படவில்லையே, இன்னும் காரியங்கள் வாய்க்கப்படவில்லையே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், திடமனதாயிரு, உன் இருதயம் திடப்படுத்தப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவருடைய வார்த்தை, திடமனதாயிருங்கள். பலனற்று போயிடாதீங்க, நடக்காதுன்னு நினைக்காதீங்க, என் வாழ்க்கையில் இதெல்லாம் செயல்படுமா, வாய்க்குமா யோசிக்காதீங்க. சாராள் அவருடைய உள்ளத்திற்குள்ளே நகைத்தாள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை தேவதூதன் மூலமாய் புறப்பட்டு வந்தபோது, அங்கே அவள் நகைத்தது நிமித்தமாய் அங்கே சொல்லப்படுகிறது, சாராளே, ஏன் நகைக்கிறாய்? இன்னைக்கு நமக்குள்ள யோசிக்கிறோம், எப்போ பாரு அது ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வார்த்தை கிடைக்குது, ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு நகைப்பு. நடக்கும்போது பார்த்துக்கிடலாம், நடக்கும்போது நம்ம யோசிக்கலாம். இல்லைங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திடமனதாயிரு. உன்னுடைய நகைப்பு சந்தோஷமாய் மாறும், உன்னுடைய நகைப்பு அது வெற்றியாய் மாறும், உன் நகைப்பு காரிய சித்தியாய் மாறும். தேவன் அதை வாய்க்க பண்ண அவர் வல்லமை உள்ளவர். இத்தனை நாள் காத்திருந்தாய் அல்லவா, இத்தனை நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்தாய் அல்லவா, கர்த்தருக்கு காத்திரு. திடமனதாயிருந்து பலனற்று போயிடாதீங்க. ஐயோ, விழுந்துட்ட போதும் கர்த்தாவே என்று சொல்லி யோசிக்காதீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், திடமனதாயிரு, கர்த்தருக்கு காத்திரு. அவர் காரியங்களை வாய்க்க பண்ண உண்மை உள்ளவர். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி நடத்த அவர் வல்லமை உள்ளவர். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு காத்திருந்து, திடமனதாய் தேவ சமூகத்திலே காத்திருந்து, ஆண்டவரே, அவருடைய இருதயங்கள் ஸ்திரப்படுத்தப்படுவதற்கு என் தேவனீர் கிருபை செய்தரல உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். சோர்ந்து போய் பலனற்று போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் திடப்படுவார்களாக தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் திடமனதாயிருந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், அவர் கைவிட மாட்டார், தூக்கி நிறுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.